சார் வணக்கம், மோகன்குமார் சார். உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். கடலூர் மாநகர கட்சி சம்பந்தப்பட்டதான இந்த இடம் கடலூர் பஸ் ஸ்டாண்டின் பின்புறத்தில் குடிநீருக்காக இணைக்கப்பட்ட குளநீர் உடைவுபட்டு பாய்ந்து கொண்டிருக்கிறது. பலமுறை மக்கள் புகார் அளித்தார்கள். இன்றைக்கு ஏறக்குறைய ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிறது உடைவுபட்டு. மக்கள் கொடுத்த புகாரின்படி எந்த அதிகாரிகளும் வந்து கவனம் செலுத்தவில்லை. ஆணையர், கடலூர் மாவட்டத்தினுடைய ஆணையர் வெளியே வாரது உண்டா இல்லைன்னு தெரியலை. இவர்கள் கூட பணிபுரியக்கூடியதான அந்த அதிகாரிகள் எப்படி செயல்படக்கூடியது இங்கே ஒரு கவனம் செலுத்த கிடையாது. இவ்வளோ குடிநீர் வீணாக செல்லுகிறது. இந்த வெயில் நேரத்திலும் இந்த இடத்துலலாம் மழை கிடையாது. குடிநீரை ஆசிரியக்கூடியதாய மக்கள் இப்படி போகுமானால் மக்களுக்கு எப்படி குடிநீர் கிடைக்கும்? எவ்வளோ தண்ணீர் வீணாக இந்த ரெயினீர் போய்கொண்டிருக்கிறது. மோகன்குமார் விருதை அல்ல வீடி போடுறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் செல்லுகிறேன். எந்த விதமான பராமரிப்பு கிடையாது, எந்த விதமான ஒழுங்குமுறை கிடையாது. ஒரு பொது கழிவறை கட்டியிருக்க பாருங்கள். அந்த பொது கழிவறை கூடி ஒழுங்கான ஒரு பராமரிப்பு கிடையாது. அந்த அந்த பொது கழிவறைக்குள்ளே எல்லா பைப்புகளும் உடைஞ்சு நாசமாகி தண்ணீர் வீணாக போய் கொண்டிருக்கிறது. எந்த பராமரிப்பும் கிடையாது. ஆகையால் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே எந்த பராமரிப்பும் கிடையாது. அது எங்கே பார்த்தாலும் நாரின் துர்நாத்தம் வீசி அப்படிப்பட்ட செயல்பாடு கிடக்கிறது கடலூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே. ஆகையால் தூய்மை பணிகள் 4 5 அது மூதாட்டிகள் 10-80 வயசான மூதாட்டிகளை வைத்து வேலை பார்க்கின்றார்கள். அதுதான் உண்மை. அவர்களுக்கு கூட 10-300 ரூபா சம்பளம், பாக்கி பணமெல்லாம் கான்ட்ராக்ட் வசதியில் இருக்கின்றார்களே. இது கவனம் செலுத்தப்படுமா? மாண்புமிகு முதலமைச்சர் கவனம் செலுத்தப்படுமா? அதிகாரிகள் நிலைக்கு நிறுத்துமா? இவர்கள் செய்யக்கூடிய பணிகள் இவர்கள் மக்கள் வரிப்பணத்தை சம்பளமாக பற்றி கொண்டு வேலை செய்யாமல் மக்கள் புகார் அளித்தால் கவனம் செலுத்தாமல் இவர்களுடைய இஷ்டப்படி நடக்கக்கூடியதான நிலைமைக்கு தமிழகம் போய்கொண்டிருக்கிறது. அதிகாரிகளை நிலைக்கு நிறுத்த வேண்டும். 38 மாவட்டத்திலேயும் அதிகாரிகளை நிலைக்கு நிறுத்த வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவர் முதல் மாவட்டத்தில் கூடிய பஞ்சாயத்து, நகராட்சி, மாநகராட்சி அதிகாரிகளை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இப்படிப்பட்ட புகார்கள் கொடுக்கும் பொழுது ஒரு ஓடச்சேரி கிடையாது. எங்கே பார்த்தாலும் ட்ரைனேஜர்கள் நிரம்பி வடிகிறது. சாக்கடை நீர் துர்நாத்தம் வீசி மக்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கிறது. எங்கே பார்த்தாலும் சரி, சிதம்பரம், கடலூர், விழுப்புரம் சொல்லி பாருங்கள். எங்கே பார்த்தாலும் குப்பைகள், எங்கே பார்த்தாலும் ஒழுங்குமுறை கிடையாது. சட்டத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும். முதல் அதிகாரிகளை நிலைக்கு நிறுத்தி செய்ய வேண்டிய பணிகளை மக்கள் கண்டு செய்ய முடியாத அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த அதிகாரிகளுக்கு தேவையில்லை. பகரம் படித்த பிள்ளைகளுக்கு வேலை கொடுத்து செய்வதற்கு நீங்கள் வழிமுறை செய்யுங்கள் என்று கேட்டு பேட்டி முடிக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் குறித்தும் தமிழக அரசு குறித்து கொண்டு வருகிறேன். நடவடிக்கை கொண்ட நம்பிக்கையோடு முடிக்கிறேன். உங்கள் மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்ற கழக நிறுவன தலைவர்.